अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைத்துகிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நாம் இந்திரநீல பத்ததி என்கிற 20வது பத்ததியிலே உள்ள ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு பத்ததியிலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை விளக்குகின்றார். அப்படி பல பல பத்ததிகள் அமைத்திருக்கின்றன. அதில் இப்பொழுது அதில் இழைத்திருக்கக்கூடிய கற்கள், அந்த கற்களை பற்றி மட்டும் பாதுகையிலே பலவிதமான கற்களை இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதை முதல்ல ரத்ன சாமானிய பத்ததி என்று பொதுவாக எல்லா ரத்னங்களை பற்றியும் சொன்னார். அதற்கு பிறகு ஓரொரு நவரத்னத்தில் இருக்கக்கூடிய ஓரொரு கல்லாக எடுத்துக்கொண்டு முதலிலே அந்த பத்ததி சிகப்பு கற்களை கொண்ட பத்ததி, சிகப்பு கற்களுடைய சிறப்பை மட்டும் தெரிவிக்கக்கூடியதாக ஒரு பத்ததி. அதற்கு பிறகு முக்தா பத்ததி என்று அதில் இழைக்கப்பட்டிருக்கிற வெண்முத்துக்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய பத்ததி. அதற்கு பிறகு மரகத பத்ததி என்று பச்சை கற்கள் அவற்றுடைய பத்ததி. ஆக பத்மராகம், முத்து, மரகதம் என்று இவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டோம். இப்பொழுது 20வது பத்ததியிலே இந்திரநீல பத்ததி, அதாவது இந்த பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய இந்திரநீல கற்கள், அதாவது நீலம் என்னாலே அதற்கு இந்திரநீலம் என்று ஒரு பெயர் சொல்லுவதுண்டு. நீலக்கற்கள் ஆங்கிலத்திலே சஃபாயர் என்று சொல்லுவார்கள். அந்த கல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் இந்திரநீல என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த இந்திரநீல கற்களினுடைய சிறப்பை மட்டும் ஒரு 30 ஸ்லோகங்களிலே வர்ணிக்கிறார். அதுதான் இந்த 20வது பத்ததியாக பார்க்கப்படுகிறது. அதிலே முதல் ஸ்லோகம், அதாவது பாதுகா சகஸ்ரத்திலே 681வது ஸ்லோகம். இந்த இந்திரநீல பத்ததியிலே இது முதல் ஸ்லோகம் என்று பார்க்கிறோம். ஹரிணா ஹரிநீலைஷ்ச பிரத்யத்னவதீம் சதா அயத்னலப்ய நிர்வாணாம் ஆஸ்ரயே மணிபாதுகாம். ஹரிணா ஹரிநீலைஷ்ச பிரத்யத்னவதீம், அந்த பாதுகையை வர்ணிக்கிறார். பாதுகை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பிரத்யத்னவதீம் என்றால் என்ன? நன்றாக அழகுற அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். எத்தாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் சொல்றார் ஹரிணா, ஹரிணா என்று பகவானாலே. அதற்கு பிறகு ஹரிநீலைஷ்சா, அந்த நீலம், நீல நிறத்திற்கு அதற்கு ஹரிநீலம் என்றும் சொல்லுவதுண்டு. இந்திரநீலம் என்றும் சொல்லலாம், அது ஹரிநீலம் என்றும் சொல்லலாம். ஆக அது இந்திரநீலம் என்று சொன்னாலும் ஹரிநீலம் என்று சொன்னாலும் ஒரே பொருள் தான். இப்போ ஹரிணா ஹரிநீலைஷ்ச என்னால் ஹரியாலேயும்
ஹரி நீலத்தாலேயும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பாதுகை. என்ன பாதுகை மேல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறபடினாலே அந்த பாதுகையை எம்பெருமான் அலங்கரித்து எழுந்தருளி இருக்கிறான். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற தோற்றமே அந்த பாதுகைக்கு ஒரு அலங்காரம். அதுக்கு மேல அந்த பாதுகையில இன்னும் என்ன சிறப்புன்னா ஹரிநீலைஷ்சா, ஹரிநீலம் என்னால் அந்த நீலக்கற்கள், அதனால பிரதியத்தனவதீம், அதனாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் இந்த பாதுகை. அதுக்கு மேலே இன்னொன்னு சொல்லுகிறார், அயத்னலப்ய நிர்வாணாம், என்னால் அயத்னலப்ய நிர்வாணாம், பெருதற்கரியதான ஒரு பெரிய மோட்சத்தை எத்தனமே பண்ணாமல் அதை வணங்குவதனாலேயே கொடுத்து விடுகிறது. இந்த பாதுகை என்கிறது என்ன, ஒரு சிரமமே படாமல் ஒருத்தன் மோட்சத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், பாதுகையை வணங்கினால் போரும், எந்த சிரமமும் இல்லாமல் அவனுக்கு மோட்சம் கிடைத்து விடுகிறது. அதனால சிரமம் இல்லாமல் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான மணிபாதுகாம் ஆசிரியே, அப்படிப்பட்ட இந்த மணிபாதுகையை நான் ஆசிரியே பற்றுகிறேன், அதை அடைகிறேன், வணங்குகிறேன் என்பது போல இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அந்த பாதுகை என்கிறது ஹரியினாலேயும் ஹரி நீல கற்களாலேயும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகையை வணங்கினால் மிகவும் எளிதாக மோட்சம் கிடைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பாதுகையை நான் வணங்குகிறேன் என்று இந்த இந்திரநீல பத்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலே, அதாவது பாதுகா சகஸ்ரத்தினுடைய 681வது ஸ்லோகத்திலே அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 682வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையினுடைய ஒரு ஒளி, இந்திரநீல கற்களினுடைய ஒளி இருக்கிறது, அது வேதத்தினுடைய தலையிலே விழுகிறதுன்னு சொல்றார். வேதம் என்னால் அதை ஒரு பெண்ணாக உருவகிப்பதுண்டு. வேதத்திற்கு ஒரு அதிஷ்டான தேவதை என்னால் அது ஸ்திரீயாகவும் சொல்லுவதுண்டு. தலையில விழுந்தா என்ன ஆறுதுன்னு கேட்டா, அது அப்படியே தலை நரைத்து போகாமல், இந்திரநீல கற்கள்னா என்ன, அது எப்படி இருக்கும்? கருப்பாகத்தான் இருக்கும் அதனுடைய ஒளி இல்லையா? நீலம் என்னாலும் கருநீலம் அது. அதனால அது தலையில விழுந்தா அந்த முடியெல்லாம் என்ன ஆகும்? கருத்து காணப்படும். அதனால வேதத்தினுடைய தலை நரைத்து போகாமல் இருப்பதற்கு உண்டான மருந்து போல இந்த இந்திரநீல கற்களினுடைய ஒளி இருக்கிறது என்பதாக ஒரு அழகான கற்பனையை தெரிவிக்கிறார். ஹரிரத்னமரீச்சயஸ்தவைதே நவநீலீரச நிர்விசேஷவர்ணா ஸ்ருதிமூர்தனி சௌரிபாதரக்ஷே பலிதானுத்பவபேஷஜம் பவந்தி. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அதை சொல்றார். என்ன? சௌரிபாதரக்ஷே என்னால் சௌரியான எம்பெருமான், அவனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகை என்று அதுதான் பெயர். அது என்ன பண்றாளன்னா, நவநீலீரச, மிகவும் புதியதாக இருக்கக்கூடிய நீலீரசம் என்று ஒன்று சொல்றார். அதாவது அந்த காலத்தில் தலை நரைத்து போனவர்கள் அந்த நரைத்து போகாமல் இருப்பதற்கோ அல்லது நரைத்த முடியை கருப்பாக காட்டுவதற்கோ ஒரு ரசம் ஒன்று தலையே தடவிக்கொள்வார்கள். அதற்கு நீலீரசம் என்று பெயர் சொல்லுகிறார் இவர். அது தமிழிலே சொல்லுகிற பொழுது அவிரிச்சாயம் என்னும் அது ஒரு சாயம் சொல்லுகிறார்கள். அவிரிச்சாயம் என்று தலையில தடவிக்கொள்வது. அந்த நீலீரசத்தை தடவிக்கொண்டால் அப்படியே தலை கருப்பாகவே இருக்கும், எப்பொழுதும் நரைத்தே போகாது என்று இப்படி சொல்றார். இப்ப இந்த பாதுகையினுடைய நீல ரத்தினங்கள், ஹரிநீலம் அல்லது இந்திரநீலம், அந்த நீலத்தினுடைய ரத்தினங்களினுடைய ஒளி அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, நவநீலீரச நிர்விசேஷ வர்ணா, அந்த அவிரிச்சாயம் இருக்கிறதே அந்த சாயத்தை போலவே இருக்கக்கூடிய நிறத்தை உடையதாய் இருக்கிறது. அதான் அந்த வர்ணத்திலேயே இருக்கிறது அதனுடைய ஒளி கதிர்கள். அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டாக்கா, இந்த ஹரிரத்னம் அரீச்சயா, ஹரிரத்னம் நீலக்கற்களினுடைய அந்த ஒளி இருக்கிறதே அது இப்படி நீலீரசம் போலே இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறது? ஸ்ருதிமூர்தனி, ஸ்ருதி வேதன், அந்த வேதத்தினுடைய மூர்தனி தலையிலே அது எப்படி இருக்கிறதுன்னு பலிதானுத்பவபேஷஜம் பவந்தி. ஆஹா, அதுல என்ன பண்ணுகிறதுன்னா, அது அந்த நரைத்து போதல் என்கிற ஒரு விஷயம்
அனுத்பவ பலித அனுத்பவ பேஷஜம் அப்படின்னா நன்றாக நரைத்து போதல் என்கிறதை உண்டாக்காமல் இருப்பதற்கு உண்டான மருந்து போல ஆகிறது. அதாவது இந்த பாதுகையினுடைய நீலரத்தினங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியானது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா நீலி ரச விசேஷமாக அதை போல இருக்கிறபடியினாலே வேதங்களுடைய தலை நரைத்து போகாமல் இருப்பதற்கு உண்டான மருந்தாய் இருக்கிறது என்று இப்படி சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்திலே இப்படி ஒரு அழகான விஷயத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 683வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? வேதமாகிற பெண்கள், கீழ் ஸ்லோகத்தில் சொன்ன போல வேதத்தை ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார். அந்த வேதமாகிற பெண்கள், அந்த பெண்களினுடைய ஒரு தலையிலே மறுபடியும் இந்த காந்தி, நீலக்கற்கனுடைய காந்தி விழுகிறதோ இல்லையோ, அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, பெருமாளுடைய தயை, பகவானுடைய தயை இருக்கிறதே, அது ஒரு பெரிய சாகரம், தயா சாகரம், அதில் இருக்கக்கூடிய பாசிக்கொத்து போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அலகைரிவ பிம்பிதைஹி ஸ்ருதீனாம் ஹரிநீலை சிருஜசித்வம் உன்மயூகைஹி கமலாதைதஸ்ய பாதரக்ஷே கருணோதன்வனி சைவல பிரரோகான். அதாவது கமலாதைதஸ்ய பாதரக்ஷே என்னால் எம்பெருமான் அவனுடைய பாதரக்ஷை என்று அதை அழைக்கிறார். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, அந்த ஹரிநீல இஹி, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஹரிநீல கற்கள், அதிலிருந்து நீ உண்மையு கைஹி, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளிச்சிதறல்கள், நீலக்கற்களுடைய ஒளிச்சிதறல்கள், அதிலிருந்து நீ ஜதித்வம் ஒன்றை உண்டாக்குகிறாய் என்றார். எதை உண்டாக்குகிறாய் என்றால் சொல்லுகிறார், ஸ்ருதீனாம் அழகைரிவா. ஸ்ருதீனாம் வேதமாகிற ஒரு பெண், அவளுடைய அழகைகின நாம் அந்த முடி, மயிறு முடி இருக்கிறது, அது போல அதனுடைய உண்மையூகைஹி, மயிர்கள் போல் இருக்கிற காந்தியை உடையதான ஹரிநீல கற்களுடைய என்ன பண்ணுகிறாய்னா, பெருமாளுடைய அந்த கமலாதைதஸ்ய கருணோதன்வதி, அதாவது கமலாதைத்தன் பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனான எம்பெருமான், அவனுடைய கருண உதன்வதி என்னால்னா கருணையாகிற ஒரு கடல், அந்த கடலுக்கு இது என்ன எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, சைவல பிரரோகான் சிருஜசி, அந்த பாசிக்கொத்துக்களுடைய முளைகள் போலே இருக்கிறது. அதாவது இந்த எம்பெருமானுடைய கருணை என்கிறது ஒரு பெரிய கடல் போல இருக்கிறது தான். அந்த கடல்லேருந்து பாசிக்கொத்து உண்டாருது. அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கருத்த நிலத்தில் இருக்கும், அது பாசிக்கொத்து, அதனுடைய முளைகளெல்லாம். அதனால எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அதாவது வேதமாகிற பெண்களின் தலைகளிலே உள்ள மயிர்கள் உன்னிடத்தில் பிரதிபலித்தது போல இருக்கிறது. பெருமாளுடைய தயையாகிற சமுத்திரத்திற்கு இது வேலம்பாசியினுடைய முளை போலே இருக்கிறது என்று இரண்டாகவும் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது அந்த நீலக்கற்களுடைய ஒளி, அது கருநீல கற்களாகினாலே கொஞ்சம் கருத்த நிலத்திலே அந்த ஒளியை வெளிப்படுத்துகிறது. அந்த ஒளியை பார்த்தால் எம்பெருமானுடைய திருமுடி, அதாவது எம்பெருமானுடைய அந்த, அதாவது அது முதல்ல எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தால் வேதங்களுடைய முடி போலே இருக்கிறதுன்னு சொல்றார், மயிர்முடி போலே. ஏன்னா மயிர்முடி கருத்துத்தானே இருக்கும். அது மட்டும் இல்லை, எம்பெருமானுடைய கருணையாகிற அந்த கடல் இருக்கிறதே, அந்த கடலிலே முளைத்த பாசிக்கொத்துகள் போலேயும் அந்த ஒளி இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படியாக அனுபவித்தார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ